வணக்கம் டீம் மெம்பர்ஸ். இப்போ உங்கள் டீம் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்ளைனர் உங்களை யார் சேர்த்து விட்டாரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோஷியல் கிளப் ஸ்ட்ரீட் கிளப்போட அதாவது இந்த ஸ்ட்ரீட் கிளப்போட லிங்க் உங்களுக்கு அனுப்புவார். சரிங்களா? அவர் அனுப்பின அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு இன்னும் நான் ஸ்ட்ரீட் கிளப்பில் மெம்பரே ஆகலைங்கிறவங்க இந்த இடத்துல கீழே பாருங்கள், சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே போங்க. எடுத்தோன்னே எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் யூசர் நேம்னு உங்களுடைய மாரோ பாயிண்ட்டோட இங்கே உங்கள் ஐடி நம்பரையும் உங்கள் பாஸ்வேர்டையும் கொடுத்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஓப்பனே ஆகாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். இதில் ஐடி கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல சைன் அப்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைன் அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். புதுசாகவே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமும், செகண்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இன்ஷியலும் கொடுத்துட்டு, இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அந்த மாரோ பாயிண்ட்டோட ஐடி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, எம்பி கேபிட்டல் லெட்டரில் எம்பின்னு போட்டு அந்த நம்பர் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல டைப் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்படியும் டைப் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் நேமுங்கிற இடத்துலையே உங்களோட எம்பி நம்பரையும் இங்கே டைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஸ்ட்ரீட் கிளப்பில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நேம்னு வர்றதை இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. எம்பி நம்பரை டைப் பண்ணிடுங்க. செகண்ட் இந்த இடத்துல உங்கள் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் போட்டுக்குங்க. அடுத்து இந்த யூசர் நேம்ங்கிற இடத்துலையும் அந்த எம்பி நம்பரே போட்டுருங்க. போட்டு உங்கள் இமெயில் ஐடி கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி பாஸ்வேர்டு உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு ஞாபகத்தில் இருக்குமோ, மறக்க முடியாமல் இருக்குமோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும். சரிங்களா? கிரெடிட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எதுக்காக நான் ஃபஸ்ட் நேம்லேயே வந்து உங்களை எம்பி நம்பர் நான் போட சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேம் கொடுத்துக்கிட்டே தான் வர்றாங்க. சரிங்களா? நம்ம எம்பி நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்பி நம்பர் தான் காட்டும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணாலே உங்கள் எம்பி நம்பர் தான் காட்டும். இப்போ கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பி பேரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எம்பி நம்பர் பார்க்குறதுக்கு நம்ம எம்பி நம்பரே போட்டோம்னு வச்சுங்களேன், அங்கே எம்பி நம்பர் தான் ஓப்பன் ஆனோடனே காட்டும். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாகின் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இப்போ யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அவங்களோட எம்பி நம்பர் போட்டோன்னே ஓப்பன் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் போட்டோன்னு ஓப்பன் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி போட்டோன்னு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்னோடய பேர் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்குறேன். இப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. சரிங்களா? ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னா ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் போய் எல்லோரும் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சரிங்களா? ஆப் ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் இப்போ இந்த ஸ்லோவாக இருக்கிறது. இப்போ நான் பேர் முன்னாடி கொடுத்ததுனால என்னோடய பேர் இங்கே வருது. இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்பி நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் எம்பி நம்பர் போட்டாலே போதும். எம்பி நம்பரை போட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி போடுங்க. இமெயில் ஐடி போட்டு இந்த இடத்துல உங்கள் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே உங்கள் ஃப்ரண்ட் பேஜ் இந்தமாரி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்படி ஓப்பன் ஆனவுடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? இந்த கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிறனால நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நம்பர் காட்டும். எம்பி நம்பர் என்னோட காட்டுதுங்களா, அதேமாரி இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வாட்ஸ் ஆன் யுவர் மைண்டுன்னு சொல்லிட்டு எம்பி நம்பர் கொடுத்துருக்குன்னா, ஏன்னா நான் ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருந்தேன். எம்பி நம்பர் ஐடி நம்பர் கொடுத்தனால எனக்கு இங்கே காட்டுது. இப்போ நான் உங்கள் பேர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் பேர் தான் காட்டும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் போடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி டைப் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் டேட்டு போட்டுக்குங்க. நீங்கள் என்னென்னைக்கெல்லாம் போஸ்ட் போடுறீங்களோ அந்த டேட்டை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி டேட்டு 26/12/2023 இதை போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்தது நீங்கள் ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல பாருங்கள், ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் ஆடியோ போஸ்ட் பண்ணுறதுனால ஆடியோ போஸ்ட் பண்ணலாம். இல்லை வீடியோ உங்கள்கிட்ட இருக்குது, ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால வீடியோ போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது நீங்கள் கிளிக் பண்ணணும். வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டு டைப் பண்ணி நீங்கள் அனுப்பி வச்சுருப்பீங்க, அந்தமாரி எது இருக்குனாலும் இதில் இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை அனுப்பலாம். இப்போ நான் ஃபோட்டோஸ் அனுப்ப போகிறேன். இந்த இடத்துல ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், கீழே ஃபைல்னு ப்ளூ கலர் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது நேராக உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே நீங்கள் எந்த போஸ்ட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. இப்போ நான் இந்த போஸ்ட் நான் போடுறேன். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லோட் ஆகும். சரிங்களா? இப்போ நெட்டு ஸ்லோவாக இருக்கிறனால கொஞ்சம் மெதுவாக லோட் ஆகுது. நெட்டு நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த ஃபோட்டோ வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வந்துடும். வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே நவுத்துனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த
போஸ்ட்டுங்கிறது லைட் கலரில் இருக்கா, இப்போ இங்கே ஃபோட்டோ வந்தோடனே இது பார்த்திங்கன்னா டார்க்காக மாறிடும் ப்ளூ கலரில். அதுக்கப்புறம் நீங்கள் இதை போஸ்ட் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆயிரும். அதுமாரி ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க, ஸ்ட்ரீட் கிளப்பில் மெம்பராக இருக்கிறவங்க உங்கள் டவுன்லைனுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி விடுங்க. சரிங்களா? அவங்கள அனுப்பிச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அவங்கள பண்ண சொல்லுங்கள். ஒரு தடவை இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அவங்க லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களே டெய்லி போஸ்ட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. டெய்லி போஸ்ட் போடுறாங்களான்னு மட்டும் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க உங்கள் டவுன்லைன்ட்ட. ஏன்னா ஒருத்தர் எப்போ வேணாலும் போஸ்ட் போடலாம். காலையில் காலையில் எந்திரிச்சோடனே கரெக்டாக போஸ்ட் போட முடியாதுல்ல. ஒருத்தருக்கு ஒரு வேலை இருக்கும். அதை முடிச்சுட்டு அவங்கவுங்க ஃப்ரீ டயத்தில் தான் அதை போஸ்ட் போடுவாங்க. அதனால் கேட்டுக்குங்க. இல்லைன்னா அவங்கள ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்சோடனே காலையில் அவங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே அதை மறந்துடுவாங்க. போஸ்ட்டு போடுறதுக்கு அப்படியே மறந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல உங்கள் பிக்சர் வந்த உடனே இந்த இடத்துல பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? டார்க் ப்ளூ கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கு முடிஞ்சுது. சரிங்களா? அவ்வளோதான்.